நமக்கு செய்கிறவராய் காணப்படுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த ஆவியானவருடைய செயல்பாடுக்குள்ள ஒரு சபை வராவிட்டால் வளர்ச்சி அடைய முடியாது, எழுப்புதலுக்கு உட்பட முடியவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு சபையை ஆவியானவர் எழுப்ப வேண்டும். அவர்தான் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அதுக்கு ஆதாரமாய் நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். ஆண்டவரோடு இயேசு கிறிஸ்துவோடு பரிசுத்தவனுக்கு இந்த ஐக்கியத்தை பார்த்தோம். அவர் பிறப்பிலிருந்து மரணம் உயிர்த்தெழுதல் வரைக்கும் ஆவியானவர் எவ்வளவு கனப்படுத்துறான்னு கடந்த நாட்கள்ல பார்த்தோம். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாத்துக்கும் அவரை துணைக்கு இழுக்கிறத பார்த்தோம். அவர் எங்கேயுமே அவரை விட்டு கொடுக்காததை பார்த்தோம். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு இடத்துல சொன்னா எனக்கு விரோதமா தூஷணம் பண்ணா கூட மன்னிச்சுடுவேன், ஆவியானுக்கு விரோதமான தூஷணம் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்பட மாட்டாது என்று சொல்லுகிறதை பாருங்க. ஆவியானோட அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி